Hi friends, I am Lakshmi. Welcome to my channel. மாம்பழ கேசரி. இந்த மாம்பழம் சாப்பிட்றது நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா செரிமானத்துக்கு நல்லது, அஜீரணம், வயிற்று உப்புசம் போக்கும், நார் சத்து உள்ளது, கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும், பார்வை திறனை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும், உடலில் தொற்று மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும், சளி காய்ச்சல் பருவகால நோய்கள் வராமல் தடுக்கும், பீட்டா கரட்டின் உள்ளடக்கம் இளமையாக வைத்துக்கொள்ளும், நரம்புகளுக்கு நல்லது, இதய நோய் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும், முதுமை எதிர்த்து போராடும், வறண்ட சருமத்தை ஈரப்படுத்தும். மாம்பழ கேசரி. மாம்பழ கேசரிக்கு ஒரு மாம்பழம் எடுத்துடலாம். அந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், 200. நெய் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். அதே நெய்யில் ரவையை போட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாம இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துடலாம். மாம்பழச்சாறு நம்ம 1 கப் சேர்க்கறதுனால 2.5 கப் போதும். 50 ml வெஜிடபிள் ஆயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, நெய் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது தண்ணி. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு இந்த வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் கிளறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்லே வச்சு மூடி ஒரு 3 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ அந்த ரவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் நல்லா வெந்துடும். பாருங்க, இந்த 3 நிமிஷத்தில் ரவை நல்லா வெந்து எப்படி ரெடி ஆயிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை 1 கப் சேர்த்துடலாம். சர்க்கரை 1 கப் ஏன் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மாம்பழச்சாறு 1 கப் சேர்க்குறோம், அதுலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 கப் மாம்பழச்சாறை சேர்த்து ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கிளறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த 1/4 கப் எடுத்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த 1/4 கப் நெய்யும் இதில் சேர்த்துடலாம் ஃபுல்லாக. முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொதிக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பேனில் ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க மணக்க டிஃப்ரெண்ட்டான மாம்பழ கேசரி ரெடி.